ஹே கைஸ் வெல்கம் டு என் ஸ்டுடியோ. ஸோ இன்னைக்கான இந்த ஒரு அப்டேட்ஸ் வீடியோ நான் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் அவர் நடிச்சிருக்கிற காரா இந்த படத்தை பற்றி தான். ஸோ இந்த படத்தோட ட்ரைலர் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 20 ரிலீஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா ஆடியோ லான்ச் அன்னைக்கு தான் வந்து நடத்த போகிறதா சொல்லப்படுது. ஸோ அதனால ஆடியோ லான்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா காரா படத்தோட ட்ரைலர் வரலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஆடியோ லான்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 20 இல்லை அப்படின்னா 21 இந்த 2 டேட்ல கண்டிப்பாக நடந்துரும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அஃபிஷியல் அப்டேட் வர வரைக்கும். ஸோ வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் தாறுமாறான சம்பவம் தான். ஸோ எல்லா ஃபேன்ஸும் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ட்ரைலர்ன்றது செம்மையான தெரிக்க தான் போகுது. ஸோ படத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 30 ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ 6 மார்ச் சம்பவத்தோட தனுஷ் ஃபேன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மூவி டீம் வந்துனா கரை மந்த் ஸ்டார்டிங் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டர் எல்லாம் விட்டு வந்து ஹைப்ன்றதை வெறித்தனமா ஏத்திட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில கண்டிப்பா படம்ன்றது கர்ணன் மாதிரி ஒரு தாறு மாறான சம்பவத்தை பண்ண போது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இந்த படத்தை பத்தி இன்னொரு கதை வந்து சோசியல் மீடியால சொல்லப்படுது. என்ன அப்படின்னா இந்த படத்தோட கதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் வந்து போர் நடக்கிறனால இங்க வந்து கேஸ் தட்டுப்பாடு பெட்ரோல் தட்டுப்பாடு எல்லாம் நடக்குது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இதை வச்சு தான் இந்த ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ இதே மாதிரி வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துல இதுக்கு முன்னாடி ஒரு இயர்ல வந்து நடந்திருக்கு. வேற ஒரு நாட்டுக்கு போர் நடக்கும்போது இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பற்றாக்குறைகள் இருந்துச்சு. ஸோ அதை எடுத்து சொல்ற மாதிரி தான் இந்த ஒரு படம் இருக்குது அப்படின்னு மாதிரி நான் சொல்லப்படுது. ஸோ பொறுத்து பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பா டேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா செம்மையா எடுத்திருப்பாரு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் அடுத்த தனுஷ் அவர்கள் இப்போ வந்து D55 படத்தை நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ D55 படத்துக்கு அப்புறமா D56 தமிழரசன் பச்சமுத்தோட சேர்ந்தான படம் பண்ண போறாரு. ஸோ இந்த படத்துடைய ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் ஸ்டார்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலா சொல்லிட்டாரு. அண்ட் இது மட்டும் இல்லாம இந்த ஒரு படத்துல உரியடி விஜயகுமார் அவர்கள் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலா சொல்லிட்டாங்க. இதனை அடுத்து இந்த ஒரு படம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது இந்த படம் வந்து ஒரு ரூரல் என்டர்டைன்மெண்ட் படமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து பாத்தீங்கன்னா மே மந்த்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இப்போ வந்து தனுஷ் அவர்கள் D55 நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ D55 அண்ட் D56 ரெண்டுத்திலயும் நடிச்சு மெயின்டைன் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ ஒரு நியூஸ் வந்து இல்ல ரெண்டுத்தையும் தனுஷ் அவர்கள் நடிக்க போறாரு, மாறி மாறி நடிப்பாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஷூட்டிங் போனாங்க அப்படின்னா அப்டேட்ஸ் வரும். இன்னும் வந்து பூஜை வீடியோ பூஜை பண்ணல இந்த ஒரு படத்துக்கு. ஸோ அதனால கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அப்டேட்ஸ் வரும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் அடுத்து நம்ம STR அவர்கள் நடிக்கிற அரசன் இந்த படத்தோட ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. ஸோ செகண்ட் ஷெட்யூல் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. ஸோ இந்த செகண்ட் ஷெட்யூல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் கலந்துருக்காரு அப்படின்னு நியூஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு படத்துல ஒரு கேமியோ மாதிரி வர போறாரு. ஸோ கேமியோ வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் அதனா காப்பா வர போறாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிம்புவும் விஜய் சேதுபதி சேர்ந்து செக்கச்சவந்த மானம் அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் போலீஸாவும் அண்ட் நம்ம சிம்பு அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கேங்ஸ்டரா வந்திருப்பாரு. ஸோ அந்த வகையில இந்த படத்துல வந்து ரெண்டு பேரும் ஒரே ரோல் மாதிரி கொடுத்திருக்காங்க. பட் அது வந்து பாத்தீங்கன்னா பெரிய கேங்ஸ்டர் அப்படின்னு மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க ஃபேமிலிக்குள்ள விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ஒரு போலீஸ் அப்படின்னு மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்படி இருக்க வாய்ப்புகள் கிடையாது. ஸோ ஒரு ஊரா அந்த ஊருக்குள்ள வந்து நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக காமிச்சிருக்க வாய்ப்புகள் இருக்கு. அது கேமியோன்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு லென்த்தான ஒரு கேமியோ அப்படின்றே தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். போக போக அப்டேட் வரும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் வெற்றிமாறன் அவர்கள் தாறுமாறா எடுத்துட்டு இருக்காரு. ஸோ சம்பவத்தை பண்ண போறாரு. ஸோ இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இயர் தீபாவளிக்கு வரும் அப்படின்னு மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ நிறைய பேர் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. தீபாவளி இல்ல அப்படின்னா ஆயுத பூஜைக்கு வந்துரும் அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. ஸோ பொறுத்து பார்ப்போம் எப்போ வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ படத்தோட ஷூட்டிங் வந்து பாத்தீங்கன்னா மே மந்த் இல்லைன்னா ஜூன் ஜூலைல வந்து முடிச்சுட்டு 2 மாசத்துல ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு படத்தை வந்து பாத்தீங்கன்னா தீபாவளி கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ பொறுத்து பார்ப்போம் எப்போ கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அடுத்து நம்ம சூர்யா அவர் நடிச்சிட்டு இருக்க சூர்யா 47 இந்த படத்தோட ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து பாத்தீங்கன்னா செட்டு போட்டு தான் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த செட்ல நம்ம ஹீரோயின் நசீரியா அவர்கள் தான் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போன வீடியோல சொல்லியிருந்தோம். ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அது என்ன மாதிரியான ஆக்ஷன் சீக்வன்ஸ் அப்படின்றது தெரியல. ஸோ கண்டிப்பா நான் தாறுமாறா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அது எப்படி எடுத்திருக்காங்கன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பா தியேட்டர்ல அதெல்லாம் சம்பவம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்ததா துரந்தர் 2 இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆகி வேற லெவல் சம்பவம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ படம் விஷுவல் அண்ட் இது மட்டும் இல்லாம லென்த்லி சரி படம் சூப்பரா இருக்கு. கண்டென்ட் எல்லாமே சொல்லிட்டு வெறித்தனமா ஓடிட்டு இருக்கு. ஸோ இந்த படத்தோட கலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1500 கோடி தாண்டி போயிட்டு இருக்கதா சொல்லப்படுது. ஸோ கூடி சீக்கிரமா வந்து பாத்தீங்கன்னா 2000 கோடி அடிச்சிரும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃபைனலா இந்த ஒரு படம் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அடுத்தது அல்லு அர்ஜுன் 22 ப்ராஜெக்ட் இந்த படத்தோட ஷூட்டிங் மும்பைல கிராண்டா எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு லைவ் லொகேஷன்ல போய் அந்த படத்தோட ஷூட்டிங் எடுக்க போறாங்க. ஸோ அதுக்கான லைவ் லொகேஷன் பார்த்துட்டு இருக்கதா சொல்லப்படுது. ஸோ இந்த வகையில் இந்த படத்துல இருந்து அஃபிஷியல் டைட்டில் டீசர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அல்லு அர்ஜுன் அவருடைய பர்த்டே அன்னைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஒரு டைட்டில் டீசர் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. பட் இப்போ வர நியூஸ் என்ன அப்படின்னா இல்ல டைட்டில் டீசர் எல்லாம் வர போறது கிடையாது, கிளிம்ஸ் வர போறது கிடையாது. இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணி டைட்டில் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. ஸோ டீசர்லாம் வராது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ டைட்டில் டீசர் வந்துச்சு அப்படின்னா படத்துல என்ன மாதிரியான விஷுவல் காமிச்சிருக்காங்க, என்ன மாதிரி எடுத்திருக்காரு நம்ம அட்லி அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், ஒரு கிளாரிஃபிகேஷன் நமக்கு தானே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்தா. பட் இவங்க வந்து பாத்தீங்கன்னா போஸ்டர் தான் விட போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா இல்ல நாங்க டீசரை விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டீசரை விட்டாலும் விடலாம். ஸோ ரெண்டுத்துல எது வேணா வரலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ போஸ்டர் தான் வரும் அப்படின்னு சொல்லுவோம். அல்லு அர்ஜுன் ஃபேன்ஸ் வந்து கொஞ்சம் அப்செட்ல இருக்காங்க. ஸோ டீசர் விட்டா தான் நல்லா இருக்கும். ஸோ சன் பிக்சர்ஸ் எப்படி பண்றாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். போக போக அப்டேட் வரும். அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இல்ல அப்படின்னா இந்த டீசர்ல வந்து ரிலீஸ் டேட் மென்ஷன் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் மூவி டீம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் சம்மருக்கு தான் டார்கெட் பண்றாங்க. ஸோ அந்த வகையில் அடுத்த வருஷம் சம்மர் தான் வரலாம். ஸோ டேட் வந்து போக போக தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். போக போக அப்டேட் வரும். அண்ட் அடுத்த நம்ம அஸ்வத் மாரிமுத்து அவர்கள் டைரக்ஷன் பண்ணக்கூடிய STR 51 இந்த படத்தோட ஷூட்டிங் ஏப்ரல் மந்த்ல ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நம்ம போன வீடியோல சொல்லியிருந்தோம். ஸோ அந்த வகையில் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு மாதிரி கேட்டீங்கன்னா எலெக்ஷன் முடிஞ்சு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்களாமா. ஸோ
அது வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் முடிஞ்சு மறுநாள் இல்ல அப்படின்னா ஒரு 2 டேஸ் கழிச்சு வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹீரோயின் எதனா நடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி அஸ்வத் மாரிமுத்து அவர்கள் அஃபிஷியலா சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த வகையில ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் மீனாட்சி சௌத்ரி வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆயிட்டாங்க. இவங்க தான் நடிக்க போறாங்க அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. அண்ட் இன்னும் 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ருக்மணி வசந்த் அண்ட் பூஜா ஹைட்டன் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கதா சொல்லப்படுது. ஸோ கூடிய சீக்கிரமா அவங்களும் வந்து ஓகே சொல்லிடுவாங்க. இல்ல அப்படின்னா வேற ஒருத்தவங்க நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அஃபிஷியல் அப்டேட்ஸ் ஒன்னொன்னா கொடுப்பாங்க. அண்ட் படத்தோட ரிலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் தான் பிளான் பண்றாங்க. ஸோ அடுத்த வருஷம் பிப்ரவரி மந்த்ல கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ டிராகன் எப்படி ரிலீஸ் ஆனிச்சோ ஸோ அதே மாதிரி இந்த ஒரு படம் பிப்ரவரி மந்த்ல ரிலீஸ் ஆகலாம். லவர்ஸ் டே முன்னிட்டு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம். ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து அப்டேட் வந்துடும். ஸோ எவ்வளவு நாள்ல வந்து ஷூட்டிங் முடிக்கிறாங்களோ ஸோ அதை கணக்கு பண்ணி ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து நம்ம சூர்யா அவர்கள் நடிச்சு முடிச்சிருக்கக்கூடிய கருப்பு இந்த படத்தோடைய செகண்ட் சிங்கிள் இப்போ ரீசெண்டா ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ எல்லாருமே கேட்டிருப்பீங்க. ஸோ அடுத்ததான் இந்த படத்தோட தேர்ட் சிங்கிள் லோட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த தேர்ட் சிங்கிள் வந்து இந்த ஏப்ரல் மந்த் எண்டில் ரிலீஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இல்ல அப்படின்னா மே மாசம் 1ஆம் தேதி 2ஆம் தேதி ரிலீஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ படமே வந்ததுன்னா மே மாசம் 15ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா மே 1, 2ல ரிலீஸ் பண்ணிட்டு ஆடியோ லான்ச் அதுக்கப்புறமா வச்சுட்டு ஆடியோ லான்ச்ல இன்னும் நிறைய சாங் ரிலீஸ் பண்ணிட்டு படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ படத்தோட ஆடியோ லான்ச் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கிராண்டான பெருசா ப்ரொமோஷன் அளவுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீம் வாரியர்ஸ் வந்து பிளான் பண்ணி வச்சிருக்காங்களாமா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில இல்லாம வேற ஏதாவது ஊர்ல பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்களாமா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எங்க பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடுத்ததா அவர் நடிக்கக்கூடிய படம் தான் தலைவர் 173. இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மந்த்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த வகையில எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. ஸோ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போறாங்க அப்படின்னு மாதிரி நியூஸ் இருக்கு. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் எப்ப ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த படத்தை பத்தி ஒரு கதை சொல்லப்படுது. என்ன அப்படின்னா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா லியோ படம் மாதிரி இருக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுது. லியோ ஸ்டைல்ல தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுது. லியோ படமே வந்து பார்த்தீங்கன்னா பிளாஷ்பேக்ல விஜய் அவர்கள் கெட்டவரா இருப்பாரு. ஸோ அதுக்கப்புறமா திருந்தி ஒரு ஃபேமிலி மேனா இப்ப வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி அதே ஒரு ஸ்டைல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்க போறாரு. இதை வந்து சிபி சக்கரவர்த்தி அவர்கள் அவருடைய ஸ்டைல்ல எடுக்க போறாரு அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த நம்ம தளபதி விஜய் அவரோட ஜனநாயகன் படம் இழுன்னு இழுத்துட்டு இருக்கு. ஸோ இந்த படம் எப்போதான் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ அந்த வகையில் இப்போ சோசியல் மீடியாஸ்ல கிடைச்சிருக்க லேட்டஸ்டான அப்டேட் என்ன அப்படின்னா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 30ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. அது இந்த ஏப்ரல் மந்த்ல ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜயோட பர்த்டே ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் அதுக்கப்புறமா ஜூலைல ரிலீஸ் ஆகும்னாங்க. அதுக்கப்புறம் மேல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் கேவின் ப்ரொடக்ஷன் என்ன பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷனோட ரிசல்ட் வந்ததுமே இந்த ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்களாமா. ஸோ எலெக்ஷன் ரிசல்ட் அப்படின்னா மே 4ஆம் தேதி தான் வருது. ஸோ அப்படின்னா மே 5 அப்படின்னா மே 15 இல்ல மே 10ல கூட ரிலீஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதனால நம்ம மே மந்த்ல வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பா மே மந்த்ல தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஏப்ரல்ல வர வாய்ப்பே கிடையாது. பட் ஆனால் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் முடிஞ்சதுமே ரிலீஸ் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனால் கேவின் ப்ரொடக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாமா. ஸோ அந்த வகையில் மே மந்த்ல தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணுவோம். கண்டிப்பா தாறு மரண சம்பவமாக தான் இருக்க போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவுதான் இன்னைக்கான மூவி அப்டேட்ஸ். இந்த மூவி அப்டேட்ஸ் பத்திலாம் உங்களோட ஒப்பீனியன் தாட்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி தமிழ் சினிமா இருக்கிற எல்லா அப்டேட்டையும் ஒரே வீடியோவில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.